ட்ரிபிளன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த பதிவில் மலக்கோட்டை உச்சி விநாயகர் கோயிலின் வரலாறை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் கோயிலின் வரலாறை பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த பதிவில் மலக்கோட்டை விநாயகர் வரலாறை பார்த்தோம். அந்த வரலாறில் அரங்கநாதனுக்கும் விநாயகருக்கும் நெருங்கிய தொடர்பு. அரங்கநாதரால் விநாயகர் மலக்கோட்டையில் அருள் பாலித்தார். விநாயக பெருமானால் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் அருள் பாலிக்கிறார். ஆகவே இந்த இரண்டு கோயிலுக்கும் நெருக்கமான தொடர்பை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். கடந்த பதிவில் இதனுடைய வரலாறை பார்த்தோம். இருந்த போதிலும் அரங்கநாதனின் வரலாறை ஆரம்பத்திலிருந்து பார்த்தால்தான் அதனுடைய முழு கதையும் நமக்கு புரிய வரும். அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது அரங்கநாதனின் வரலாறை பார்ப்போம். பார்க்கடலில் இருந்து தோன்றிய அந்த பள்ளி கொண்ட பெருமாள் சிலையை, விமானத்தை பிரம்மதேவன் பூஜித்து வந்தார். அதற்கு அடுத்தபடியாக அந்த பெருமாளையும் விமானத்தையும் சூரிய வம்சாவளியை சேர்ந்த மன்னர்கள் பூஜித்து வந்தனர். அதைத் தொடர்ந்து தசரதர் பூஜித்து வந்தார். அதைத் தொடர்ந்து ராமபிரானுக்கு இந்த பெருமாள் சிலை கிடைக்கிறது. அவரும் பூஜித்து வருகிறார். ராவண வதத்துக்கு பின் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த பட்டாபிஷேக விழாவில் இலங்கையில் இருந்து விபீஷணர் கலந்து கொள்கிறார். பட்டாபிஷேகம் முடிவடைகிறது. ராமர் விபீஷணரை அழைக்கிறார். விபீஷணரை அழைத்து அவருடைய நற்செயல்களை பாராட்டி இந்த பார்க்கடலில் தோன்றிய அரங்கநாதரையும் விமானத்தையும் அவரிடம் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு இந்த சிலையை நீ எங்கு பிரியப்படுகிறாயோ அங்கு வைத்து வழிபடு, வேற எங்கு வைத்தாலும் உன்னால் இந்த சிலையை எடுக்க முடியாது என கூறுகிறார். அதை ஏற்று விபீஷணரும் அந்த சிலையை விமானத்தையும் எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு புறப்படுகிறார். இலங்கைக்கு செல்லும் வழியில் நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காவிரி கரையை கடக்கிறார். அப்பொழுது காவிரி ஆற்றை பார்த்தவுடன் அவருக்கு நீராட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. உடனே அவர் நீராட வருகிறார். அப்பொழுது அந்த சிலையை யாரிடமாவது கொடுக்க வேண்டும் என யோசித்து அந்த வழியாக ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அவனை அழைத்து விமானத்தையும் சிலையையும் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அந்த சிறுவனிடம், நான் குளித்து விட்டு வருகிறேன், நீராடி வருகிறேன், அதுவரை இந்த சிலையை நீ கையில் வைத்திரு என கூறிவிட்டு நீராடுகிறார். அவர் நீராடி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சிறுவன் அந்த சிலையை கீழே வைத்து விடுகிறான். இதை பார்த்து விபீஷணர் ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த சிலையை எடுக்க முயற்சிக்கிறார். எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார், அவரால் சிலையை எடுக்க முடியவில்லை. உடனே அரங்கனை வழிபடுகிறார். இறைவா, என்ன சோதனை என முறையிடுகிறார். உடனே அரங்கநாதர் ஒளி வடிவில் வருகிறார். நான் இங்கேயே இருக்க விருப்பப்படுகிறேன் எனவும், ஆனால் நீ வசிக்கும் இலங்கையை நோக்கி அருள்பாலிப்பேன் எனவும் கூறுகிறார். இதை விபீஷணர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான்
மற்ற பெருமாள் கோயில்கள் அனைத்தும் கிழக்கு நோக்கி காட்சியளிப்பார். ஆனால் இத்திருத்தலத்தில் அரங்கநாதர் தெற்கு நோக்கி காட்சியளிப்பார். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உறையூரை ஆட்சி செய்த மன்னன் தர்மவர்மன் அந்த இடத்திற்கு வருகிறார். வந்தவுடன் விபீஷ்ணர் தர்மவர்மனிடம் அரங்கநாதருக்கு திருக்கோயில் கட்ட வேண்டும் என கூறுகிறார். உடனே அதை ஏற்று தர்மவர்மனும் கோயில் பணிகளை முடித்து அங்கு உள்ள அனைவரும் அரங்கநாதனை வழிபட்டு வருகின்றனர். காலங்கள் செல்கின்றன. சில காலங்கள் கழித்து காவிரி ஆற்றில் வெள்ளம் ஏற்படுகிறது. அந்த வெள்ளத்தில் அரங்கநாதர் கோயில் முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்து விடுகிறது. அப்பொழுது அந்த பகுதியை ஆட்சி செய்த கிள்ளி வளவ சோழன் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள வனத்தில் வேட்டையாட வருகிறார். அப்பொழுது ஒரு மரத்தில் கிளி ஒன்று ஒரு மந்திரத்தை பாடுகிறது. இதை கிள்ளி வளவன் கவனிக்கிறார். கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அது தொடர்ந்து அதே மந்திரத்தை பாடுகிறது. பிறகு அரண்மனைக்கு செல்கிறார். செல்லும் வழியெல்லாம் அந்த கிளி பாடிய மந்திரத்தையே யோசித்துக் கொண்டே செல்கிறார். அரண்மனைக்கு சென்று விட்டு இரவு உறங்குகிறார். அப்பொழுது அரங்கநாதர் அவர் கனவில் தோன்றுகிறார். தோன்றி, கிள்ளிவளவா, நான் அந்த கிளி பாடிய இடத்தின் அடியில் இருக்கிறேன். என்னை எடுத்து திருக்கோயில் கட்டி வழிபட வேண்டும் என அவரிடம் கூறுகிறார். உடனே கண் விழிக்கிறார். விழித்து தன் படைகளையும் அப்பகுதி மக்களையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு செல்கிறார். சென்று அனைவரும் அந்த இடத்தை தோண்டி எடுக்கின்றனர். அப்பொழுது உள்ளே பெருமாள் கோயில்கள் எல்லாம் இருக்கிறது. உடனே அந்த பெருமாள் சிலை, அரங்கநாதர் சிலை, விமானம் அனைத்தையும் எடுத்து வைத்து மிகவும் பெரிய கோயிலாக 7 சுற்று கொண்ட பெரிய கோயிலாக கட்டுகிறார். அன்று முதல் இத்திருக்கோயில் பெரிய கோயில் எனவும் இங்குள்ள பெருமாள் பெரிய பெருமாள் எனவும் பக்தர்களால் போற்றப்பட்டு வணங்கி வந்தனர். காலங்கள் மாறுகின்றன. காலங்கள் மாற மாற ஆட்சியாளர்கள் மாறுகின்றனர். அப்படி மாறி வரும்பொழுது சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் இக்கோயிலுக்கு திருப்பணிகளை வாரி இறைக்கின்றனர். இக்கோயிலில் தாயாருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. இக்கோயிலில் உள்ள தாயார் அவரும் பார்க்கடலில் தோன்றி இங்குள்ள அரங்கநாதனை மணமுடித்து இக்கோயிலிலேயே தனி மூலவராக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆண்டுகள் கடக்கின்றன. 14ஆம் நூற்றாண்டு வருகிறது. 14ஆம் நூற்றாண்டில் டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான் மன்னர் தென்பகுதியை நோக்கி படையெடுத்து வருகிறார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தை கேள்விப்பட்டு இங்கு உள்ள தங்க வளங்களை அபகரித்து செல்ல படையெடுத்து கோயிலை நாசம் செய்து தங்கங்களை அள்ளிச் செல்கின்றனர். அப்பொழுது அப்படையில் உள்ள தளபதி இங்கு உற்சவ பெருமாளாக இருக்கும் அரங்கநாதனை எடுத்து செல்ல திட்டமிடுகிறார். இதை அறிந்த இக்கோயிலின் நடன குழுவில் இருந்த வெள்ளாயி என்ற பெண் இதை முறியடிக்க திட்டமிடுகிறார். அதேபோல் அந்த தளபதியின் முன் தன்னுடைய நடனத்தை
ஆடி அவரை மயக்குகிறார். அதைத் தொடர்ந்து அங்குள்ள கோபுரத்தின் உச்சிக்கு அவரை கூட்டி சென்று அந்த தளபதியை கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்கிறார். பிறகு சுல்தான் படையாளர்கள் நம்மளை பிடித்து விடுவார்கள் என தானும் அதே கோபுரத்தில் இருந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறார். இதை அடுத்து விஜயநகர பேரரசு இக்கோயிலை மராமத்து செய்கிறது. அப்பொழுது இந்த வெள்ளாய் அவர்களின் தியாகத்தை கேள்விப்பட்டு இந்த வெள்ளாயின் அடையாளமாக அங்குள்ள அந்த கோபுரத்தில் வெள்ளை சுண்ணாம்பு பூசப்பட்டு அது இனிமேல் வெள்ளை கோபுரம் என அழைக்கப்பட வேண்டும் என கட்டளையிடுகிறார்கள். அன்று முதல் இன்று வரை அந்த கோபுரம் வெள்ளை கோபுரமாக இன்று வரை காட்சியளிக்கிறது. அரங்கநாதர் திருக்கோயிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அப்பேற்பட்ட அரங்கநாதரின் அருள் ஏராளம். இந்த அரங்கநாதருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, பேசும் பெருமாள். அங்கு வரும் பக்தர்கள் அரங்கநாதரிடம் நேரடியாக பேசுவதைப் போலவே பக்தர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர் நேரடியாக பேசும் ஒரு தோற்றத்திலேயே காட்சியளிப்பார். அப்படிப்பட்ட அந்த அரங்கநாதர் திருக்கோயிலில் சக்கரத்தாழ்வார், ராமானுஜர், அரங்கநாதனை புகழ் பாடிய ஆழ்வார்கள் என இத்திருக்கோயிலில் ஏகப்பட்ட சன்னதிகள் உள்ளே உள்ளன. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருத்தலம் நமது ஸ்ரீரங்க திருத்தலம். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்தின் வரலாறை நான் உங்களிடம் கூறியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.